தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி மீது நகராட்சி சார்பில் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. உமா மகேஸ்வரியை பதவி நீக்கம் செய்யக்கோரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது அதிகாரிகளுடன் அவர் வாக்குவாதம் செய்ததாக தற்பொழுது புகார் எழுந்துள்ளது. மேலும் வாக்குப்பெட்டிகளை தூக்கி எறிந்து பணி செய்ய விடாமல் தடுத்ததாக உமா மகேஸ்வரி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் விமலவேலன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் மொத்தம் 30 வார்டுகள் உள்ளன. இந்த நகராட்சியின் நகர்மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி இருந்தார். துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்ற ராஜு இருந்தார். இந்த நிலையில் டெண்டர் முறைகேட்டில் ஈடுபடுவது, அதிகப்படியான கமிஷன் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடந்த மாதம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்யும் வகையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த சுமார் 26 நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆணையாளரிடம் மனு ஒன்றை அளித்தனர். இது தொடர்பாக கடந்த 3ஆம் தேதி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான முதல் வாக்கெடுப்பு நடந்தது. இந்த ஓட்டெடுப்பில் 28 ஆதரவு ஓட்டுகள் பெற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற தலைவரின் அறையானது நகராட்சி ஆணையாளர் தலைமையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உமா மகேஸ்வரி வழக்கு ஒன்றினை தொடுத்திருந்தார். அந்த வழக்கில் நகர்மன்ற தலைவி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு முறையை எதிர்கொள்ள முடியாது என்றும் வரும் 17ஆம் தேதி வாக்குச்சீட்டு அடிப்படையில் வாக்கெடுப்பை நடத்தி அதனை 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த வகையில நேற்று மீண்டும் வாக்குமுறைப்படி வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்களது வாக்குகளை செலுத்த இருந்த நிலையில வெகு நேரமாக வாக்கெடுப்பை நடத்தவில்லை என்றும் ஒருதலைபட்சமாக செயல்படும் சங்கரன்கோவில் நகராட்சி ஆணையாளர் வாக்கெடுப்பை தாமதப்படுத்துவதாகவும் கூறி உமா மகேஸ்வரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கிருந்து அவரும் 17வது வார்டு கவுன்சிலர் விஜயகுமார் என்பவரும் வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கூட்டரங்கில் வாக்குச்சீட்டு முறையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மான ஓட்டெடுப்பில் 28 நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை செலுத்திய நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த வாக்குப்பெட்டியானது சீல் வைக்கப்பட்டது. மேலும் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானமானது 28 நகர்மன்ற உறுப்பினர்களின் ஆதரவால் அவர் பதவி இழந்தது உறுதி செய்யப்பட்டது எனவும் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பதவி குறித்த அறிவிப்பை நீதிமன்றம் வெளியிடும் எனவும் நேற்று சங்கரன்கோவில் நகராட்சி ஆணையாளர் நாகராஜன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரியை பதவி நீக்கம் செய்ய கோரி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது வாக்குப்பெட்டியை கீழே தள்ளி தங்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக உமா மகேஸ்வரி மீது நகராட்சி சார்பில் சங்கரன்கோவில் காவல் நிலையத்தில் தற்போது புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் சங்கரன்கோவில் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.